அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ பதிவில் டெட்டுக்காக 7th சயின்ஸில் டேம் 1ல் அளவீட்டியல் விசையும் இயக்கமும் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் என்னங்கிறத ஒருவரி வினாக்களாக நம்ம பார்த்துடலாம். இதில் அளவீட்டியல் மற்றும் பிடிஎஃப்பில் நம்ம நடத்துகிற மாதிரி இருக்கும். மற்ற 2 லெசனுங்களுக்கும் ஒருவரி வினாக்களாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒருவரி வினாக்கள் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். வாங்க கேள்விகளை ஒவ்வொன்றா பார்த்துடலாம். அளவீட்டியல் அப்படின்னா என்னங்கிறது பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு துணி வாங்குகிறோம், அதை என்னென்னு வாங்குகிறோம், மீட்டர், ஒரு 2 மீட்டர் துணி கொடுங்க, ஷர்ட்டுக்கு எவ்வளோன்னு சொல்கிறோம். காய்கறிகள் வாங்குகிறோம், அதை கிலோ கணக்கில் வாங்குகிறோம். பால்னா லிட்டர் வாங்குகிறோம். நேரங்கிறத வினாடின்னு, மணிகள், நொடிகள்னு சொல்கிறோம். இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா அளவீட்டியல்னு பேர். அப்போது இயற்பியல் அளவுகள் என்றால் என்ன அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, நிறை, எடை, தொலைவு, வெப்பநிலை, கன அளவு போன்ற அளவுகள் இயற்பியல் அளவுகள் என அழைக்கப்படுகின்றன. இப்போ இயற்பியல் அளவுகள்னு என்னென்னு பார்த்திங்கன்னா, நிறை, எடை, தொலைவு, வெப்பநிலை, கன அளவு போன்ற அளவுகள் இயற்பியல் அளவுகள் என அழைக்கப்படுகின்றன. இதில் பார்த்திங்கன்னா அடிப்படை மற்றும் வழி அளவுகள்னு இயற்பியல் அளவுகள் பார்த்திங்கன்னா 2 வகைப்படும். அடிப்படை அளவுகள் மற்றும் வழி அளவுகள்னு இயற்பியல் அளவுகள் 2 வகைப்படும். அடிப்படை அளவுகள் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிட்ட இயலாத இயற்பியல் அளவுகள் அடிப்படை அளவுகள் எனப்படும். வேறு எந்த அளவுகளாலும் குறிப்பிட இயலாத அளவுகள் இயற்பியல் அளவுகள் தான் அடிப்படை அளவுகள் எனப்படுகிறது. பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள், நீளம், நிறை, இதெல்லாம் அடிப்படை அளவுகளை அளந்தறிய பயன்படும் அலகுகள் அடிப்படை அலகுகள் என அழைக்கப்படுகின்றன. இப்போ உதாரணம் பார்த்திங்கன்னா, நீளத்தின் மீட்டர் நீளத்தின் அலகு மீட்டர் என அழைக்கப்படுகிறது. எஸ்ஐ அலகு முறைங்கிறதுல 7 அடிப்படை அளவுகள் உள்ளன. அந்த 7 அடிப்படை அளவுகள் என்னங்கிறத பார்க்கலாம். நீளம் அடிப்படை அளவு, அதோட அடிப்படை அலகு பார்த்திங்கன்னா மீட்டர், அதாவது ஸ்மால் எம்மில் அடிப்படை அலகுல எப்போவுமே அந்த ஸ்மால் எம்மில் நோட் பண்ணியிருக்காங்க. நிறை இது கிலோகிராம், கேஜி. நேரம் பார்த்திங்கன்னா வினாடி, செகண்ட். வெப்பநிலை எந்த அலகால் அளக்கிறோம்னா கெல்வின், கே. மின்னோட்டம் ஆம்பியர், அதோட அலகு ஏ. பொருளின் அளவு இதை என்னென்னு சொல்லுவோம், மோல்னு சொல்லுவோம், MOL, மோல். ஒளிச்செறிவின் அலகு கேண்டிலா, ஒளிச்செறிவின் அலகு கேண்டிலா. இந்த கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க. ஒளிச்செறிவின் அலகு என்னென்னா கேண்டிலா என்பது தான். இதான் 7 அடிப்படை அளவுகள் மற்றும் அதனுடைய அலகுகள் என்னங்கிறத பார்த்தோம். அடுத்தது வழி அளவுகள், அதாவது அடிப்படை அளவுகளை பெருக்கியோ அல்லது வகுத்தோ பெறப்படும் அளவுகள் தான் வழி அளவுகள் எனப்படும். இப்போ ஒரு மீட்டர் இருக்குன்னா மீட்டர் இன்ட்டு மீட்டர்னு போட்டால் அதை என்னன்னு சொல்லுவான், அதோட அடிப்படை அளவுகளை பெருக்கி அல்லது வகுத்து பெறப்படும் அளவுக்கு தான் வழி அளவுகள் எனப்படும். அதற்கு உதாரணம் என்னென்னு சொல்லுவான், பரப்பு, கன அளவெல்லாம் பரப்பு, கன அளவையெல்லாம் நம்ம வழி அளவுகள் என அழைக்கிறோம். இப்போ இதில் சில வழி அளவுகள், அவற்றின் அலகுகள். இப்போ பரப்புன்னா நீளம் இன்ட்டு அகலம், அதாவது மீட்டர் இன்ட்டு மீட்டர், சதுர மீட்டர், அல்லது என்னன்னு சொல்லுவாங்கன்னா மீட்டர் ஸ்கொயர்டுன்னு சொல்லுவோம். கன அளவு அல்லது பருமன்கிறது நீளம், அகலம், உயரம், இது 3 பெருக்கு எடுக்கிறது தான் கன அளவு. அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், மீட்டர் கியூப், அதாவது மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர், அதாவது கன மீட்டர்னு சொல்லுவோம். வேகம்ங்கிறது வாய்ப்பாடு பார்த்திங்கன்னா தூரம் பை காலம், தூரம் டிவைடட் பை காலம் தான் வேகம் என அழைக்கப்படுகிறது. இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், தூரத்துக்கு மீட்டர் பை காலத்துக்கு வினாடி, அல்லது மீட்டர் வினாடி பவர் -1ங்கிறது தான் வேகத்தின் வழி அலகு ஆகும். மின்னூட்டம்ங்கிறது பார்த்திங்கன்னா மின்னோட்டம் இன்ட்டு நேரம் பெருக்க கிடைப்பது தான் மின்னூட்டம் என அழைக்கப்படுகிறது. இதை எந்த அலகால் குறிக்கிறோம்னா ஆம்பியர், வி, அதாவது அல்லது கூலும் என்னும் அலகால் நம்ம குறிக்கிறோம். அடர்த்திங்கிறது நிறை பை கன அளவு தான் அடர்த்தி என அழைக்கப்படுகிறது. இதை நம்ம எந்த அலகுல சொல்லுவோம்னா கிலோகிராம் பை மீட்டர் கியூப், அல்லது கி மீட்டர் பவர் கியூப், கிலோகிராம் மீட்டர் -பவர் 3ங்கிறது தான் அடர்த்தியோட வழி அலகு ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா அளவீடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன அளவீடுகள்னா இயற்பியல் அளவுகள் இருக்குது. இதில் அடிப்படை அளவுகள் மற்றும் வழி அளவுகள்னு 2 வகை இருக்குது. அடிப்படை அளவுகள்னா அதுக்கு அடிப்படை அலகுகள் காணப்படுகின்றன. அடிப்படை அளவுகளில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நீண்ட தொலைவுகளை அளவிடுதல், வானவியல் அலகு, ஒளியாண்டு. இப்போ நம்ம ஸ்பேஸ் ரிசர்ச்சில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த வானவியல் அலகு, ஒளியாண்டெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இது வழி அளவுகளில் பரப்பு, அதாவது பரப்பில் பார்த்திங்கன்னா ஒழுங்கான வடிவம் கொண்ட பொருளின் பரப்பு, ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட பொருளின் பரப்பு. அதெல்லாம் ஒழுங்கானனா ஒரு சதுரம் இருக்குது, வட்டம் இருக்குன்னா அதெல்லாம் ஒழுங்கான வடிவம். ஒரு இலை இதெல்லாம் மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணலாம், ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட பொருளின் பரப்பை எதன் மூலம் நம்ம அளவிடலாம்னா ஒரு வரைபடம் மூலம், அந்த கிராஃப் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கன அளவு அல்லது பருமன், இதுலையும் பார்த்திங்கன்னா ஒழுங்கான வடிவம் கொண்ட பொருளின் கன அளவு, திரவங்களின் கன அளவு, ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட பொருளின் கன அளவுன்னு 3 வகையாக
பிரிச்சிருப்போம். இந்த ஒழுங்கற்ற வடிவம் கொண்டின் பொருளின் கன அளவை பயன்படுத்துறது தான் ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் பயன்படுகிறது. திரவங்களின் கன அளவு வந்து அளவு கலன்கள் அல்லது லிட்டர் மற்றும் அதன் அலகின் மடங்குகளில் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா அடர்த்தியில் அடர்த்தியின் வரையறை மற்றும் அதன் அலகுகள், அணிவிடை தூரம் கொள்கை, பல்வேறு பொருட்களின் அடர்த்தி பருமன் மற்றும் நிறையவற்றிற்குரிய தொடர்பு, இதெல்லாம் வந்து அடர்த்திக்கு பேஸ் பண்ணி வர சமன்பாடுகளாக இருக்கும். இதான் வந்து அளவீடுகள் பொறுத்த வரைக்கும். அடுத்தது பரப்பளவு என்றால் என்ன? இப்போ பொருள் ஒன்றின் மேற்பரப்பின் அளவு தான் அதன் பரப்பளவு எனப்படும். இப்போ நம்ம ஒரு இடம் பார்க்குறோன்னா என்ன சொல்லுவோம், அதில் எத்தனை சதுர மீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறத பொறுத்து நீளம் இன்ட்டு அகலம், பரப்பளவின் அலகு மீட்டர் இன்ட்டு மீட்டர், இதை வந்து சதுரத்துக்கு சொல்லுவோம், செவ்வகத்துக்கு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பரப்பளவு எனப்படுகிறது. பொருள் ஒன்றின் மேற்பரப்பின் அளவு தான் அதன் பரப்பளவு எனப்படும். ஒரு சதுர மீட்டர் என்பது ஒரு மீட்டர் பக்க அளவு கொண்ட சதுரம் ஒன்றில் அடைக்கப்படும் பரப்பு தான் ஒரு சதுர மீட்டர். ஒரு சதுர மீட்டருங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் பக்க அளவு கொண்ட சதுரம் ஒன்றினில் அடைக்கப்படும் பரப்பு தான் ஒரு சதுர மீட்டர் என அழைக்கப்படுகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதுரத்தின் பரப்பளவுனா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், பக்கம் இன்ட்டு பக்கம் அப்படிங்கிற சொல்கிறோம். அதே மாதிரி செவ்வகம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒழுங்கான வடிவம் உள்ள பொருள்களின் பரப்பளவை நம்ம எப்படி கண்டுபிடிப்போன்னு பார்க்கலாம். சதுரத்துக்கு நம்ம என்ன ஃபார்முலா, A², A இன்ட்டு ஏன்னு சொல்லுவோம். செவ்வகம்னா நீளம் இன்ட்டு அகலம், L இன்ட்டு B, LB. அடுத்தது வட்டத்துக்கு πr², பை இன்ட்டு ஆரம், அதாவது இதை தான் ஆரம்னு சொல்லுவோம். அந்த பை இன்ட்டு ஆர்ஆர் தான் வட்டம். முக்கோணுக்கு BH, அடிப்பக்கம் இன்ட்டு உயரத்தை தான் நம்ம முக்கோணத்தின் பரப்பளவுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்கான வடிவம் உள்ள பொருட்களின் பரப்பளவு ஆகும். அடுத்தது பார்த்தோன்னா ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களின் பரப்பளவை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ பார்த்திங்கன்னா ஒழுங்கற்ற வடிவம்னா இலைகள் இருக்குது, மலர்கள் இருக்குது, மயிலிறகுகள், இதெல்லாம் வந்து ஒரு ஒழுங்கற்ற வடிவம். இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரைபடத்தாளை பயன்படுத்தி, அந்த கிராஃப் பயன்படுத்தி நம்ம ஒழுங்கற்ற வடிவமுள்ள பரப்பளவுகளை நாம் காண முடியும். இப்போ கிராஃபில் வந்து இப்போ நம்ம இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் வந்து ஒழுங்கற்ற வடிவம் அந்த கிராஃப் சீட்டில் வச்சு அதை நம்மளோட பரப்பளவு என்னென்னு ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களின் பரப்பளவை நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்தது கன அளவு அல்லது பருமன். கன அளவுன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பரிமாண பொருள் வெளியில் அல்லது சூழிடத்தில் ஆக்கிரமித்து கொள்ளும் இடமே அதன் கன அளவு அல்லது பருமன் எனப்படும். கன அளவுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அடிப்பரப்பு இன்ட்டு உயரம். கன அளவின் SI அலகு பார்த்தீங்கன்னா கனமீட்டர் அல்லது மீட்டர் கியூப் தான் கன அளவின் SI அலகு ஆகும். அடுத்தது இதுக்கு ஒரு கனசதுரத்தின் கன அளவுனா A³ அதை வச்சு பக்கம் இன்ட்டு பக்கம்னு போடுவோம். உருளையின் கன அளவுனா π இன்ட்டு r² இன்ட்டு அதோட உயரம், அதை வச்சு நம்ம கணக்கிடுவோம். அடுத்தது திரவங்களின் கன அளவுனா இப்போ நம்ம ஒரு லிட்டர் எடுக்கணும்னா அதில் எவ்வளவு பிடிக்குதோ அதை தான் நம்ம திரவங்களின் கன அளவுன்னு சொல்லுவோம். அடுத்தது ஒழுங்கான வடிவம் உள்ள பொருட்களின் கன அளவை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? கனசதுரம்னா உங்களுக்கே தெரியும் A³. அதே மாதிரி செவ்வகம் மீன்ஸ் நீளம் அகலம் இன்ட்டு உயரம் LPH. கோலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 4/3 πr³. R என்பது அதனுடைய ஆரம், இந்த பகுதியை தான் நம்ம ஆரம்னு சொல்லுவோம். உருளை வந்து πr²H. H என்பது அதோட ஹைட்டை நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்கான வடிவம் உள்ள பொருள்களின் கன அளவு ஆகும். கொள்ளளவுனா இப்போ இந்த ஒரு குவளையில் நம்ம எவ்வளவு பிடிக்கிறோமோ அதைத்தான் என்ன பண்ணணும், நம்ம கொள்ளளவு அப்படின்னு சொல்லலாம். கொள்ளளவுலாம் பார்த்திங்கன்னா எந்த அலகில் குறிப்பிடப்படுகிறதுனா எம்எல்னா மில்லி லிட்டர் என்பதை குறிக்கிறது. அதை தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கொள்ளளவுன்னு சொல்லுவோம், அதை மில்லி லிட்டர். அடுத்தது ஒரு பொருளின் அளவை சென்டிமீட்டரில் குறிக்கும் போது அதன் கன அளவை பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும், கன சென்டிமீட்டரில் குறிக்க வேண்டும். பொருள் அளவுனா சென்டிமீட்டர்னு சொல்லுவோம், அதே கன அளவுனா கன சென்டிமீட்டர்னு குறிப்போம். இந்த கன சென்டிமீட்டர் அலகை பொதுவாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிசி, அதாவது கியூபிக் சென்டிமீட்டர். சிசிங்கிறது C ஃபார் கியூபிக், சிங்கிறது சென்டிமீட்டர் என குறிக்கிறோம். ஒரு லிட்டர் என்பது பார்த்திங்கன்னா 1000 சிசி ஆகும், அதாவது 1000 கன சென்டிமீட்டர் தான் ஒரு லிட்டர் ஆகும். ஒரு லிட்டர் ஈக்குவல் டு 1000 சிசி அல்லது கன சென்டிமீட்டர், cm³ சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லுவோம். 1000 மில்லி லிட்டருங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் என அழைக்கப்படுகிறது. அடுத்தது அடர்த்திங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு பொருளை வந்து என்ன பண்ணுவோம், ஒரு காசை வந்து நம்ம உள்ளே போட்டால் என்ன ஆயிரும், அதுக்குள்ளே போயிடும். ஒரு இரும்பு குண்டை போட்டிருக்காங்க, இதே வந்து தக்கையை போட்டால் அது மிதக்கும். அதாவது இந்த நீரின் அடர்த்தி இதை விட வந்து என்னமா இருக்கும், அதிகமாக இருக்கிறதுனால அந்த பொருள் மிதக்குது. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அடர்த்தின்னு சொல்லுவோம். திரவங்களின் பருமனை அளக்க வேறு சில அலகுகளும் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது
கேலன், அவுன்ஸ் மற்றும் குவார்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேறு சில அலகுகள் திரவங்களின் பருமனை அளக்க பயன்படுகிறது. ஒரு கேலன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3785 மில்லி லிட்டர் தான் ஒரு கேலன் என அழைக்கப்படுகிறது. ஒரு அவுன்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 30 ml தான் ஒரு அவுன்ஸ் என அழைக்கப்படுகிறது. ஒரு குவார்ட்டுங்கிறது 1L, இது வந்து ஒரு குவார்ட் என அழைக்கப்படுகிறது. அப்போது அடர்த்திங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பொருள் லேசானதா அல்லது கனமானதா என்பதை தீர்மானிக்கும் அளவு தான் அடர்த்தி என அழைக்கப்படுகிறது. ஒரு பொருள் லேசாக இருக்கா இல்லை கனமாக இருக்கா அப்படிங்கிறத தீர்மானிக்கும் அளவு அடர்த்தி எனப்படும். அடர்த்தியின் வரையறை, அடர்த்தியோட ஃபார்முலா என்னங்கிறத பார்க்கலாம். அதாவது m நிறை கொண்ட ஒரு பொருளின் பருமன் v எனில் அதன் அடர்த்திக்கான சமன்பாடு பார்த்திங்கன்னா அடர்த்தி டென்சிட்டி டிங்கிறது பார்த்திங்கன்னா நிறை பை பருமன் m டிவைடட் பை விங்கிறது தான் அடர்த்தி ஆகும். d = m பை v. mங்கிறது நிறை, vங்கிறது பருமன். இதுதான் வந்து அடர்த்தியின் வாய்ப்பாடாகும். அடர்த்தியின் அலகு வந்து SI அலகுல அடர்த்தியின் அலகு வந்து கிலோகிராம் பை மீட்டர் கியூப். அதாவது CGS அலகுங்கிறது கிலோமீட்டர் பை சென்டிமீட்டர் கியூங்கிறது தான் அடர்த்தியின் அலகாகும். இப்போ வெவ்வேறு பொருள்களின் அடர்த்திக்கு என்ன சொல்லுவோம்? அடர்வான அல்லது அடர்வு மிக பொருள்கள் எனப்படும். அதாவது வெவ்வேறு பொருட்கள் வெவ்வேறு அடர்த்தியை கொண்டிருக்கும். அதிக அடர்த்தியை கொண்ட பொருள் பார்த்தீங்கன்னா அடர்வான அல்லது அடர்வு மிக பொருட்கள் எனப்படும். அதே குறைந்த அளவு அடர்த்தியை கொண்ட பொருட்கள் பார்த்தீங்கன்னா தளர்வான அல்லது அடர்வு குறை பொருட்கள் எனப்படும். இப்போ சமையல் எண்ணெயோட அடர்த்தி வந்து விளக்கு எண்ணெயின் அடர்த்தியை விட அதிகமாக அதாவது சமையல் எண்ணெயோட அடர்த்தி வந்து விளக்கெண்ணெயின் அடர்த்தியை விட அதிகமாக இருக்கும். இப்போ விளக்கெண்ணெயின் அடர்த்தி பார்த்தீங்கன்னா 961 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். இப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த விளக்கெண்ணெயில் ஒரு துளி நீரை இடும்போது நீர்த்துளி வந்து அதில் மூழ்கும். அதாவது இதோட விளக்கெண்ணெயின் அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட அதிகமாக இருக்கும். இதான் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கையின் அடர்த்தி எவ்வளவுங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுட்டா நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா சில பொருட்களின் அடர்த்தி வெப்பநிலை, அதாவது அறை வெப்பநிலையில் சில பொருட்களின் அடர்த்தி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாயு, அதாவது காற்று, அதோட அடர்த்தி பார்த்திங்கன்னா 1.2 கிலோகிராம் பை மீட்டர் கியூப்பாக இருக்கும். அடுத்து திரவத்தில் பார்த்திங்கன்னா மண்ணெண்ணெயோட அடர்த்தி 800 கிலோகிராம் பை மீட்டர் கியூப்பாக இருக்கும். நீரின் அடர்த்தி 1000 கிலோகிராம் பை மீட்டர் கியூப்பாக இருக்கும். பாதரசம் பார்த்திங்கன்னா 13600 கிகி பை மீட்டர் கியூப்பாக இருக்கும். திண்மத்தில் பார்த்திங்கன்னா மரம் வந்து 770 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். அலுமினியம் 2700 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். இரும்பு பார்த்தீங்கன்னா 7800 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். தாமிரம் பார்த்தீங்கன்னா 8900 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். வெள்ளி பார்த்தீங்கன்னா 10500 கிலோகிராம் பை மீட்டர் கியூப்பாக இருக்கும். தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா 19300 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பொருட்களின் அடர்த்தி அறை வெப்பநிலையில் எவ்வளவுங்கிறத பார்த்தோம். அடுத்தது வானியல் அலகு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடர்த்தி, நிறை மற்றும் கன அளவு ஆகியவற்றின் தொடர்புகளை வந்து இதில் பார்க்கலாம். அடர்த்திங்கிறது பார்த்திங்கன்னா டென்சிட்டி, நிறை பை கன அளவு. நிறை அடர்த்தி இன்ட்டு கன அளவு தான் நிறை என அழைக்கப்படுகிறது. கன அளவுங்கிறது நிறை பை அடர்த்தி தான் கன அளவு என அழைக்கப்படுகிறது. இதுதான் வந்து அடர்த்தி, நிறை மற்றும் கன அளவு ஆகியவற்றிற்கிடையான தொடர்பு ஆகும். அடுத்தது வானியல் பொருட்களின் தொலைவினை அளத்தல். இப்போ நம்ம ஒரு மீட்டர் துணின்னா 1 மீட்டர் கொடுங்க, 2 மீட்டர் கொடுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் வந்து வானியல் அலகை வந்து பயன்படுத்த வானியல் அலகு, ஒளியாண்டு என இரு அலகுகள் பயன்படுகிறது. வானியல் அலகு அப்படின்னா என்னங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சூரியனுக்கு பூமி வந்து பக்கத்தில் இருந்ததுன்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? பூமியின் அண்மை நிலை. இதே வந்து டிஸ்டன்ஸில் தூரத்தில் இருந்தால் பூமியின் சேய்மை நிலைன்னு சொல்லுவோம். இதைத்தான் வந்து இந்த பேராவில் இருக்கும். அண்மை நிலை என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையுள்ள தொலைவு, மிக குறைந்த தொலைவு. அதே சேய்மைங்கிறது மிக அதிகமான தொலைவு, சேய்மை நிலை என்று அழைக்கப்படுகிறது. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையுள்ள தொலைவு சுமார் 147.1 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். இது வந்து அண்மை தொலைவு, அதாவது சேய்மை நிலை என அழைக்கப்படுகிறது. இதே வந்து பார்த்திங்கன்னா 152.1 மில்லியன் கிலோமீட்டர் வந்து பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில சராசரி தொலைவு 149.6 மில்லியன் கிலோமீட்டர் என்பது. இதுதான் வந்து தொலைவையே வானியல் அலகுன்னு சொல்கிறோம். இப்போ வானியல் அலகுக்கு பார்த்திங்கன்னா 149.6 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். இதுதான் வந்து வானியல் அலகு என அழைக்கப்படுகிறது. நெப்டியூன் பார்த்திங்கன்னா சூரியனிலிருந்து 30 வானியல் அலகு தொலைவில் உள்ளது. அதாவது நெப்டியூன் பார்த்து சூரியனிடமிருந்து பூமி இருக்கும் தொலைவிலிருந்து 30 மடங்கு தொலைவில் உள்ளது தான் நெப்டியூன் ஆகும். அப்போ ஒரு வானியல் அலகு என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வானியல் அலகு ஈக்குவல் டு 149.6 மில்லியன் கிலோமீட்டர் ஈக்குவல் டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 149.6 10
10⁻6 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1.496 இன்ட்டு 10⁻11 மீட்டர் தான் ஒரு வானியல் அலகுன்னு சொல்லுவோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1.496 இன்ட்டு 10⁻11ங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறத பார்க்கலாம். நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் பிராக்சிமா சென்டாரி. அந்த பிராக்சிமா சென்டாரி தான் வந்து நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் கூட்டமாகும். இதோட தொலைவு பார்த்தீங்கன்னா 2,68,770 வானியல் அலகாகும். இப்போ அந்த வானியல் அலகை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் இரு விண்மீன்களுக்கு இடையில் உள்ள தொலைவு போன்ற மிக நீண்ட தொலைவுகளை அளக்க ஒளியாண்டு என்னும் ஒரு தனித்தன்மை வாய்ந்த அலகை பயன்படுத்தினர். வெற்றிடத்தில், அதாவது ஒளியின் வேகம் பார்த்தீங்கன்னா வெற்றிடத்தில் 3 × 10⁸ மீட்டர் பை வினாடி என்பதை அறிவோம். அப்போ வந்து ஒரு ஆண்டில் அந்த ஒளி வந்து எவ்வளவு தூரம் செல்லுதோ அந்த அளவை கணக்கு பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, ஒளியாண்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஆகவே ஒரு ஆண்டில் உள்ள மொத்த வினாடிகளின் எண்ணிக்கை 365 × 24 × 60 × 60, அதாவது 3.153 × 10⁻7 வினாடிகள் தான் ஒரு ஆண்டில் உள்ள மொத்த வினாடிகளின் எண்ணிக்கையாகும். இப்போது ஒரு ஒளியாண்டுங்கிறது பார்த்திங்கன்னா 9.46 10⁻15 மீட்டருங்கிறது தான் ஒரு ஒளியாண்டு. இதே வந்து ஒளி கடக்கும் தொலைவு பார்த்தீங்கன்னா 3 × 10⁸ 3.1453 × 10⁻7 9.46 × 10⁻15 மீட்டர். இத்தொலைவையே நாம் ஒரு ஒளியாண்டுன்னு பார்த்தோம். இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசன் முடியுது. இதில் அடர்த்தினா என்ன, நிறை, கன அளவு, இந்த மாதிரி ஃபார்முலாவை பார்த்துங்க. அதே மாதிரி ஒரு ஒளியாண்டு, வானியல் அலகு என்னங்கிறதெல்லாம் ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு வானியல் அலகு என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு தான் ஒரு வானியல் அலகு. ஒரு ஒளியாண்டு என்பது பார்த்திங்கன்னா ஒளியானது வெற்றிடத்தில் எவ்வளவு கடந்து போகுமோ அதைத்தான் நம்ம ஒரு ஒளியாண்டுன்னு சொல்லுவோம். தொலைவு என்றால் என்ன? தொலைவுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ஒரு பொருள் கடந்து வந்த பாதையின் மொத்த நீளம்தான் தொலைவு என அழைக்கப்படுகிறது. இடப்பெயர்ச்சி என்றால் என்ன? ஒரு பொருளின் இயக்கத்தின் போது அதன் துவக்க நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையே உள்ள மிக குறைந்த நேர்கோட்டு தொலைவு தான் இடப்பெயர்ச்சி எனப்படும். அப்போ தொலைவு இடப்பெயர்ச்சி ஒன்று தான். ஆனால் அதில் டெஃபினேஷன் பார்த்திங்கன்னா இடப்பெயர்ச்சிங்கிறது துவக்க நிலை இறுதி நிலை அதற்கிடையே உள்ள மிக குறைந்த நேர்கோட்டு தொலைவு இடப்பெயர்ச்சி எனப்படும். தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி எந்த அலகால் குறிப்பிடப்படுகின்றன? அதாவது தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரே அலகால் குறிக்கப்படுகின்றன. அந்த ஒரே அலகு பார்த்திங்கன்னா SI அலகு மீட்டர், அதாவது மீட்டர் என்பது தான் தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சியின் அலகாகும். கடல் மற்றும் வான்வெளி போக்குவரத்தில் பயன்படுவது என்ன அலகு? அதாவது கடல் மற்றும் வான்வெளி போக்குவரத்தில் நம்ம கிலோமீட்டர் அப்படிலாம் சொல்கிறதில்ல. அதுக்கு வந்து நாட்டிக்கல் மைல் என்ற அலகு பயன்படுத்தப்படுகிறது. ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது எவ்வளவு கிலோமீட்டர்? ஒரு நாட்டிக்கல் மைலுங்கிறது பார்த்திங்கன்னா 1.852, அதாவது 852 கிலோமீட்டர் தான் ஒரு நாட்டிக்கல் மைல் என அழைக்கப்படுகிறது. 1.852 கிலோமீட்டர் தான் ஒரு நாட்டிக்கல் மைல் ஆகும். கப்பல் மற்றும் விமானங்களின் வேகங்களை அளக்க பயன்படும் அலகு என்னன்னா நாட்டுங்கிற அலகு தான் கப்பல் மற்றும் விமானங்களின் வேகங்களை அளக்க பயன்படும் அலகு ஆகும். ஒரு நாட் என்பது என்றால் என்ன? ஒரு நாட் என்பது என்னங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் ஒரு நாட்டிக்கல் மைல் தொலைவு கடக்க தேவைப்படும் வேகம் தான் ஒரு நாட் என அழைக்கப்படுகிறது. அதாவது அந்த 1.852 கிலோமீட்டரை எவ்வளவு நேரத்தில் கடக்கிறாங்களோ அதோட தொலைவு தான் அதனோட நாட்டு என அழைக்கப்படுகிறது. தொலைவு மாறுபடுகின்ற வீதம் என்னவென்று அழைக்கப்படுகிறது? தொலைவு மாறுபடுகின்ற வீதம் பார்த்தீங்கன்னா வேகம் என அழைக்கப்படுகிறது. வேகத்தோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா தொலைவு டிவைடட் பை காலம், அதுதான் வந்து வேகத்தின் ஃபார்முலா ஆகும். வேகத்தின் அலகு என்ன? வேகத்தின் அலகு மீட்டர் பை வினாடி. அதாவது தொலைவுனா எவ்வளவு தூரம் கடந்திருக்கிறோமோ அது மீட்டர், காலம் எவ்வளவு டைம் ஆனது தான் அது வினாடி. மீட்டர் பை வினாடி தான் வேகத்தின் அலகு ஆகும். வேகத்தின் வகைகள் யாவை? வேகத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீரான வேகம், சீரற்ற வேகம்னு 2 வகையாக பிரிச்சிருக்கோம். சீரான வேகம் என்றால் என்ன? ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சம தொலைவினை கடப்பது சீரான வேகம். இப்போ வந்து 1 கிலோமீட்டர்னா அது சமகால இடைவெளி அந்த 1 கிலோமீட்டரில் கரெக்டாக கடந்ததுன்னா அது சீரான வேகம் என்று அழைக்கப்படுகிறது. சீரற்ற வேகம் என்றால் என்ன? ஒரு பொருள் வெவ்வேறு கால இடைவெளிகளில் வெவ்வேறு தொலைவினை கடப்பது சீரற்ற வேகம். அந்த 1 கிலோமீட்டரே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக அப்புறம் மெதுவாக ரொம்ப ஸ்பீடாக இப்படியெல்லாம் போச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? சீரற்ற வேகம். ஒரு பொருள் வெவ்வேறு கால இடைவெளிகளில் வெவ்வேறு தொலைவினை கடப்பது சீரற்ற வேகம் என அழைக்கப்படுகிறது. சராசரி வேகம். சராசரி வேகத்தின் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கடந்த மொத்த தொலைவு டிவைடட் பை எடுத்துக்கொண்ட மொத்த காலம்தான் சராசரி வேகம் என அழைக்கப்படுகிறது. திசை வேகம் என்றால் என்ன? திசை வேகம்ங்கிறது பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி மாறுபடும் வீதம் தான் திசை வேகம் என அழைக்கப்படுகிறது. இடப்பெயர்ச்சி மாறுபடும் வீதம் திசை வேகம் என அழைக்கப்படுகிறது. திசை வேகத்தோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா திசை வேகம் வெலாசிட்டி ஈக்குவல் டு இடப்பெயர்ச்சி டிவைடட் பை காலம். இடப்பெயர்ச்சி டிவைடட் பை காலம் தான்
திசைவேகம் என அழைக்கப்படுகிறது. திசைவேகத்தின் SI அலகு என்ன? திசைவேகத்தின் அலகு பார்த்தீங்கன்னா மீட்டர் பை வினாடி தான் திசைவேகத்தின் அலகு ஆகும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சீரான திசைவேகம், சீரற்ற திசைவேகம்னு 2 வகை இருக்குது. சீரான திசைவேகம் என்றால் என்ன? ஒரு பொருளானது தன் இயக்கத்தின் போது தனது திசையினை மாற்றாமல் சீரான கால இடைவெளியில் சீரான இடப்பெயர்ச்சியினை மேற்கொள்வது சீரான திசைவேகம் என்று அழைக்கப்படுகிறது. சீரான திசைவேகத்திற்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிடத்தில் பயணம் செய்யும் ஒளி, அதாவது லைட் வந்து ஒரு வெற்றிடத்தில் பயணம் செய்கிறது சீரான திசைவேகத்திற்கு உதாரணமாகும். சீரற்ற திசைவேகம் என்றால் என்ன? ஒரு பொருளானது தனது திசையையோ அல்லது வேகத்தினையோ மாற்றிக்கொள்வது சீரற்ற திசைவேகம் என அழைக்கப்படுகிறது. சீரற்ற திசைவேகத்திற்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா ரயில் நிலையத்திற்கு வரும் தொடர்வண்டியின் இயக்கம் வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? ஸ்லோவாக வரும், அப்புறம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறத வந்து சீரற்ற திசைவேகத்திற்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். சராசரி திசைவேகம் என்பது என்ன? சராசரி திசைவேகங்கிறது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சராசரி திசைவேகம் ஈக்குவல் டு மொத்த இடப்பெயர்ச்சி டிவைடட் பை எடுத்துக்கொண்ட காலம் தான் சராசரி திசைவேகம் என அழைக்கப்படுகிறது. முடுக்கம் என்றால் என்ன? அதாவது முடுக்கம்ங்கிறது பார்த்தீங்கன்னா திசைவேகம் மாறுபடும் வீதம் தான் முடுக்கம் என அழைக்கப்படுகிறது. முடுக்கம் அதாவது டெஃபனிஷன் ஆஃப் முடுக்கம்ங்கிறது என்னென்னா முடுக்கத்தை வரையறை. ஒரு பொருளின் வேகத்திலோ அல்லது திசையிலோ மாற்றம் ஏற்பட்டால் பொருள் முடுக்கம் அடைகிறது அப்படின்னு சொல்கிறது தான் முடுக்கத்தின் டெஃபனிஷன் ஆகும். முடுக்கம் ஈக்குவல் டு திசைவேகம் மாற்றம் டிவைடட் பை காலம் தான் முடுக்கமாகும். இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இறுதி திசைவேகம் மைனஸ் ஆரம்ப திசைவேகம் டிவைடட் பை காலம்ங்க தான் முடுக்கத்தின் ஃபார்முலா. அதாவது A = V - U டிவைடட் பை Tங்கிறது தான் முடுக்கம் ஆகும். முடுக்கத்தின் அலகு என்ன? முடுக்கத்தின் அலகு பார்த்தீங்கன்னா SI அலகுல மீட்டர் பை வினாடி ஸ்கொயர்டு தான் முடுக்கத்தின் அலகு ஆகும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நேர்முடுக்கம் எதிர்முடுக்கம்னு டைப் இருக்குது. நேர்முடுக்கம் என்றால் என்ன? ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தினை பொறுத்து அதிகரித்து கொண்டே வந்தால் அப்பொருளில் ஏற்படும் முடுக்கம் பார்த்தீங்கன்னா நேர்முடுக்கம் என அழைக்கப்படுகிறது. ஒரு பொருளோட திசைவேகம் காலத்தினை பொறுத்து அதிகரிச்சுட்டே வந்தால் அந்த பொருளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அந்த பொருள் நேர்முடுக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். எதிர்முடுக்கம் என்றால் என்ன? ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தினை பொறுத்து குறைந்து கொண்டே வந்தால் இதில் வந்து என்னவாகும்? குறைந்து கொண்டே வரும். அப்படி வந்ததுன்னா அப்பொருளில் ஏற்படும் முடுக்கம் எதிர்முடுக்கம் என அழைக்கப்படுகிறது. சீரான முடுக்கம் என்றால் என்ன? ஒரு பொருளில் சீரான கால இடைவெளியில் காலத்தினை பொறுத்து திசைவேகத்தில் ஏற்படும் மாற்றம், அதாவது அதில் அதிகரிக்கலாம் அல்லது குறையலாம், அது சீராக இருந்துச்சுன்னா அம்முடுக்கம் சீரான முடுக்கம் என அழைக்கப்படுகிறது. சீரற்ற முடுக்கம் ஒரு பொருளின் திசைவேகத்தில் காலத்தை பொறுத்து ஏற்படும் மாற்றமானது சீரற்றதாக இருந்தால் அம்முடுக்கம் பார்த்தீங்கன்னா சீரற்ற முடுக்கம் என அழைக்கப்படுகிறது. ஈர்ப்பு மையம் என்றால் என்ன? எப்புள்ளியில் ஒரு பொருளின் எடை முழுவதும் செயல்படுவது போல் தோன்றுகிறதோ அப்புள்ளியே அப்பொருளின் ஈர்ப்பு மையம் ஆகும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் அந்த புக்கு வச்சு அப்படியே ரொட்டேட் பண்ணுவாங்க. அந்த விரலில் இருக்கிற அந்த புக்கோட சென்டர் பகுதி தான் அந்த ஈர்ப்பு மையம்னு அழைக்கிறோம். எப்புள்ளியில் ஒரு பொருளின் எடை முழுவதும் செயல்படுவது போல் தோன்றுகிறதோ அப்புள்ளியே அப்பொருளின் ஈர்ப்பு மையம் என அழைக்கப்படுகிறது. சமநிலை என்றால் என்ன? ஒரு பொருளின் ஆரம்ப நிலையினை தக்க வைத்துக் கொள்ளும் திறனே அப்பொருளின் சமநிலை என அழைக்கப்படுகிறது. சமநிலை எத்தனை வகைப்படும்? சமநிலை பார்த்தீங்கன்னா 3 வகைப்படுகிறது. உறுதி சமநிலை, உறுதியற்ற சமநிலை, நடுநிலை சமநிலை என 3 வகையாக அழைக்கப்படுகிறது. உறுதி சமநிலைக்கு உதாரணம் யானது? அதாவது இப்போ அந்த நூலில் சுற்றின அந்த கூம்பானது மிக அதிக கோணத்திற்கு சாய்க்கப்பட்டு பின்னர் விடப்பட்டாலும் கவிழ்ந்து விடாமல் மீண்டும் பழைய நிலையை அடைவது உறுதி சமநிலைக்கு உதாரணமாக கொள்ளலாம். இதே உறுதியற்ற சமநிலைக்கு பார்த்தீங்கன்னா கூம்பானது சிறிது சாய்க்கப்பட்டாலும் கவிழ்ந்துவிடும். கூம்பினை சாய்க்கும் போது ஈர்ப்பு மையம் அதன் நிலையத்திலிருந்து உயர்கிறது, எனவே கூம்பானது கீழே விழுகிறது. இதான் வந்து உறுதியற்ற சமநிலைக்கு உதாரணமாகும். நடுநிலை சமநிலைக்கு உதாரணம் யாது? கூம்பானது உருள்கிறது, ஆனால் அது கீழே கவிழ்க்கப்படுவதில்லை. இதான் வந்து நடுநிலை சமநிலைக்கு உதாரணமாக கொள்ளலாம். இப்போ தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள்லாம் கூட நம்ம உறுதியற்ற நடுநிலை சமநிலைக்கு உதாரணமாக கொள்ளலாம். ஒரு பொருளின் சமநிலையை அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும்? ஒரு பொருள் இருக்குதுன்னா அது சமநிலையை அதிகரிக்க அதன் ஈர்ப்பு மையம் குறைந்த உயரத்தில் அமைக்கப்பட வேண்டும். பொருளின் அடிப்பருப்பினை அதிகரிக்க வேண்டும். இப்போ நம்ம டேபிள் லேம்ப்பு, அதாவது டேபிள் ஃபேன்லாம் பார்த்திங்கன்னா அதோட பாட்டம் வந்து அகலமாக இருக்கும். அதனால வந்து நம்ம என்ன ஸ்பீடில் சுற்றினாலும் இந்த ஃபேன் சாயாது. அதனால் பொருளின் அடிப்பருப்பினை அதிகரிக்க வேண்டும். ஈர்ப்பு மையத்தின் நடைமுறை பயன்கள் என்ன? இது வந்து இன்னொரு கொஸ்டின். ஈர்ப்பு மையத்தின் நடைமுறை பயன்கள் என்னென்னங்கிறத பார்த்தீங்கன்னா மேசை விளக்குகள், காற்றாடிகள் அடிப்பரப்பு அகலமாக இருக்கணும். சொகுசு பேருந்துகளின் அடிப்பகுதியில் பொருளில் வைப்பு அறை வந்து வைக்கப்பட்டுள்ளது. பந்தய கார்கள் பார்த்தீங்கன்னா உயரம் குறைவு மற்றும் அகலம் அதிகமாக. இதெல்லாம் வந்து ஈர்ப்பு மையம்
நடைமுறை பயன்பாடுகளாக உள்ளன. அடுத்தது பார்த்திங்கன்னா பொதுவான வேகங்கள். இப்போ ஆமையோட வேகம் பார்த்திங்கன்னா 0.1 மீட்டர் பை வினாடி. இதே மனிதர்களின் நடையின் வேகம் 1.4 மீட்டர் பை வினாடி. விழும் மலைத்துளியின் வேகம் பார்த்திங்கன்னா 9 to 10 மீட்டர் பை வினாடி. ஓடும் பூனையின் வேகம் பார்த்திங்கன்னா 14 மீட்டர் பை வினாடி. சைக்கிளின் வேகம், ஒருத்தர் சைக்கிளில் போயிட்டு அவர் சராசரியாக போனால் 20 to 25 கிலோமீட்டர் பை மணி ஆகும். அடுத்தது சிறுத்தை ஓடும் வேகம் பார்த்திங்கன்னா 31 மீட்டர் பை வினாடி ஆகும். பந்து வீச்சாளர்கள் பந்து வீசும் வேகம் பார்த்திங்கன்னா 90 to 100 மைல் பர் மணி. பயணிகளின் விமானத்தின் வேகம் 180 மீட்டர் பை வினாடி. ராக்கெட்டின் வேகம் பார்த்திங்கன்னா 5200 மீட்டர் பை வினாடி ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் அடுத்தது கோடிட்ட இடங்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். இரு இடங்களுக்கு இடையே உள்ள மிக குறைந்த நேர்கோட்டு பாதை டேஸ் எனப்படும். அதாவது இரு இடங்களுக்கு இடையே உள்ள மிக குறைந்த நேர்கோட்டு பாதை இடப்பெயர்ச்சி எனப்படும். திசைவேகம் மாறும் வீதம் டேஸ் ஆகும். திசைவேகம் மாறும் வீதம் முடுக்கம் ஆகும். அடுத்தது பொறுத்துக. அதாவது இடப்பெயர்ச்சிங்கிறது நம்ம மீட்டரில் குறிக்கிறோம். வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகத்துக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா சீரான திசை வேகம். கப்பலின் வேகம் நாட் என்ற அலகால் குறிக்கப்படுகிறது. ஒழுங்கான பொருள்களின் ஈர்ப்பு மையம் பார்த்திங்கன்னா அகலமான அடிப்பரப்பு. சமநிலை வடிவியல் மையம். தனிமத்திற்கு உதாரணம் என்னன்னு சொல்லுவோம்? ஹைட்ரஜன். ஒரு தனிமம் மட்டும் தனித்திருந்தால் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? தனிமம். சேர்மங்கள் என்றால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் இணைந்திருந்தால் அதை சேர்மம்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீருங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வித் ஆக்சிஜனோடு இருக்கும். அதை நம்ம H2O, இதைத்தான் நம்ம சேர்மம்னு சொல்லுவோம். கலவை, ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ரெண்டு கலந்திருந்து அதற்கு மேற்பட்ட தனிமம் கலந்திருந்தால் அதை நம்ம கலவை என அழைக்கலாம். பென்சிலின் முனை எதனால் ஆனது? இப்போ நம்ம எழுதுகிற பென்சில் முனை எதனால் ஆகுதுன்னா கிராஃபைட்டால் ஆனது பென்சிலின் முனையாகும். அணு என்றால் என்ன? ஒரு தனிமத்தின் அனைத்து பண்புகளையும் வெளிப்படுத்தக்கூடிய அத்தனிமத்தின் மிக நுண்ணிய துகளே அத்தனிமத்தின் அணு என அழைக்கப்படுகிறது. ஒரு அணு பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறிய துகள். அது என்ன பண்ணுன்னா அனைத்து பண்புகளையும் வெளிப்படுத்தக்கூடிய அத்தனிமத்தின் மிக நுண்ணிய துகளே அணு என்று அழைக்கப்படுகிறது. அனைத்து பருப்பொருட்களும் டேஸால் ஆனவை. உலகத்தில் இருக்கிற எல்லா பருப்பொருட்களும் பார்த்திங்கன்னா அணுக்களால் ஆனவை. பருப்பொருளின் அடிப்படை அலகு எது? பருப்பொருளின் அடிப்படை அலகு என அழைக்கப்படுவது அணு ஆகும். பேரண்டத்தில் முதன்மையாக காணப்பட்ட அணு எதுன்னா ஹைட்ரஜன் தான் பேரண்டத்தில் முதன்மையாக காணப்பட்ட அணுவாகும். பேரண்டத்தில் காணப்படும் அணுக்களின் ஹைட்ரஜன் சதவீதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 74% பேரண்டத்தில் காணப்படும் ஹைட்ரஜன் சதவீதம் ஆகும். மூலக்கூறுகள் என்றால் என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அணுவானது மற்றொரு அணு அல்லது அணுக்களுடன் இணைந்து உருவாக்கப்படும் கூட்டு பொருள் தான் மூலக்கூறுகள் எனப்படும். இப்போ ஹைட்ரஜன் குளோரைடுன்னு வச்சுங்க. H ஒரு அணு, Clங்கிறது குளோரின் ஒரு அணு, ரெண்டு இணைஞ்சது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? HCl. இதுதான் மூலக்கூறுகள் என்பது. ஒரு அணுவானது மற்றொரு அணு அல்லது அணுக்களுடன் இணைந்து உருவாக்கும் கூட்டு பொருள் தான் மூலக்கூறுகள் என்று அழைக்கப்படுகிறது. மூலக்கூறு எவ்வாறு உருவாகிறது? இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களின் வேதி பிணைப்பினால் தான் மூலக்கூறுகள் உண்டாகிறது. ஆக்சிஜன் 3 ஆக்சிஜன் அணுக்களின் வேதி பிணைப்பால் உருவானது ஓசோன். அதாவது ஓசோன்கிறது இப்போ நம்ம வளிமண்டலத்தில் காணப்படும் ஓசோன்கிறது O3ன்னு சொல்லுவோம். அதாவது ஆக்சிஜன் அதை எப்படி குறியீடு பண்ணுவோம்னா O3ன்னு சொல்லுவோம். அதில் 3 ஆக்சிஜன் அணுக்களால் ஆனது தான் அந்த வேதி பிணைப்பால் உருவானது தான் ஓசோன் ஆகும். அணுங்கிறது தனிமத்தின் மிகச்சிறிய துகள். தனிமம்ங்கிறது பார்த்திங்கன்னா பிரிக்க இயலாத எளிய வேதிப்பொருள் தான் தனிமம் என அழைக்கப்படுகிறது. வேதியியல் வாய்ப்பாடு என்னங்கிறது பார்த்திங்கன்னா சேர்மத்தில் உள்ள தனிமங்களில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையை குறிப்பது தான் வேதியியல் வாய்ப்பாடு. சேர்மத்தில் உள்ள தனிமங்களின் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையை குறிப்பது வேதியியல் வாய்ப்பாடு. மூலக்கூறு அணுக்களால் ஆக்கப்பட்டவை தான் மூலக்கூறு என அழைக்கப்படுகிறது. சேர்மம், இதெல்லாம் ஒரு டெஃபினேஷன் மாதிரி பார்த்துக்கலாம். சேர்மம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களால் பிணைக்கப்பட்ட வேதிப்பொருள் சேர்மம் என அழைக்கப்படுகிறது. வேதி குறியீடு, வேதி தனிமத்தின் அமைப்பை குறிக்கும் எளிய குறியீடு தான் வேதி குறியீடு என அழைக்கப்படுகிறது. மூலக்கூறில் பார்த்திங்கன்னா 3 வகைகள் இருக்குது. அதாவது மூலக்கூறின் வகைகள் 3 வகை உள்ளன. ஒரே ஒரு அணுவை கொண்ட மூலக்கூறுகள் ஓரணு மூலக்கூறுகள். இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், ஹீலியம் இதெல்லாம் நம்ம மந்த வாயுக்கள்னு சொல்லுவோம். ஒரே ஒரு அணுவை கொண்ட மூலக்கூறுகள் ஓரணு மூலக்கூறுகள் என அழைக்கப்படுகிறது. அப்போ ஓரணு மூலக்கூறுகள் எதுன்னு ஆப்ஷன் கொடுத்தா மந்த வாயுக்கள் ஓரணு மூலக்கூறுகள் ஆகும். 2 அணுக்களை கொண்ட மூலக்கூறுகள் ஈரணு மூலக்கூறுகள் என அழைக்கப்படுகிறது. இப்போ ஆக்சிஜன்னா O2 2 மூலக்கூறு இருக்கும். நைட்ரிக் ஆக்சைடு ஹைட்ரஜனா H2, இது NH3ன்னு நினைக்கிறேன். நைட்ரிக் ஆக்சைடு NH2O இதான் நைட்ரிக் ஆக்சைடு. ஆக்சிஜனில் O2ங்கிறது, ஹைட்ரஜனில் H2ன்னு சொல்லுவோம். 2 அணுக்களை கொண்ட மூலக்கூறுகள் ஈரணு மூலக்கூறுகள் என அழைக்கப்படுகிறது. 3 அணுக்களை கொண்ட மூலக்கூறுகள் பார்த்திங்கன்னா மூவணு மூலக்கூறுகள் எனப்படும். அதாவது ஓசோன், சல்பர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா
3 மூலக்கூறுகளை கொண்டது. அதனால் இது மூவணு மூலக்கூறுகள் என அழைக்கப்படுகிறது. 3க்கு மேற்பட்ட அணுக்களை கொண்ட மூலக்கூறுகள் பார்த்திங்கன்னா பல அணு மூலக்கூறுகள் என அழைக்கப்படுகிறது. பல அணு மூலக்கூறுகளுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா பாஸ்பேட்டு, சல்பர் எல்லாம் 3க்கு மேற்பட்ட அணுக்களை கொண்ட மூலக்கூறுகளை உடையதாக இருக்கிறது. சில தனிமத்தின் மூலக்கூறுகள், சில தனிமத்தின் ஆக்சிஜன், குளோரின், நைட்ரஜன் இதெல்லாம் சில தனிமத்தின் மூலக்கூறுகள் ஆகும். சேர்மங்களின் மூலக்கூறுகள் எவ்வாறு இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நீர் மூலக்கூறும் ஒரு ஆக்சிஜன் அணுவினையும் 2 ஹைட்ரஜன் அணுக்களையும், அதாவது இதுக்கு எக்ஸாம்பிளில் நீர் தான், அதில் ஒவ்வொரு நீர் மூலக்கூறும் ஒரு ஆக்சிஜன் அணுவினையும் 2 ஹைட்ரஜன் அணுக்களையும், இது சேர்மங்களின் மூலக்கூறுக்கு வாட்டர் உதாரணமாகும். பருப்பொருளின் வகைகள் யாவை? பருப்பொருளை பார்த்திங்கன்னா தூய பருப்பொருள்கள் மற்றும் கலவைகள்னு 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. தூய பருப்பொருள்களை எவ்வாறு பிரிக்கலாம்? தூய பருப்பொருள்களை பார்த்திங்கன்னா தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள்னு பிரிக்கலாம். தனிமம் என்றால் என்ன? பருப்பொருளின் எளிமையான வடிவம் தனிமம். இப்போ ஒரு சாதாரண உப்பு சோடியம் மற்றும் குளோரினால் ஆனது, அதாவது NaCl சோடியம் குளோரைடு தான் சாதாரண உப்பு, அது சோடியம் மற்றும் குளோரினால் ஆனது. நீர் பார்த்திங்கன்னா H2O ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனால் ஆனது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தனிமத்திற்கு உதாரணமாகும். வெடிப்பொருட்கள் தயாரிக்க என்ன தனிமம் பயன்படுகிறதுனா மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் வெடிப்பொருட்கள் தயாரிக்க பயன்படுகிறது. விவசாயத்தில் பார்த்திங்கன்னா சல்பர் உரங்கள் பயன்படுகிறது. காலியம் அலைபேசி தயாரிப்பில் காலியம் பயன்படுகிறது. சிலிக்கனில் இருந்து தான் நம்ம என்ன பண்ணலாம், சிலிக்கா, அதாவது கணினி சிப்புகள், அந்த கம்ப்யூட்டரில் சிப்புகளாக தயாரிக்க சிலிக்கன் பயன்படுகிறது. இதுவரை எத்தனை தனிமங்கள் கண்டறியப்பட்டுள்ளன? இப்போ இதுவரை பார்த்திங்கன்னா 118 தனிமங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. அதில் 94 தனிமங்கள் இயற்கையாக நமக்கு கிடைக்கிறது. 24 தனிமங்கள் ஆய்வகங்களில் செயற்கையாக தயாரிக்கப்பட்டது. வயிற்றுப்போக்கு மருந்தில் பயன்படும் தனிமம் எதுனா பிஸ்மத்துங்கிற மருந்து தான், தனிமம் தான் வயிற்றுப்போக்கில் மருந்தில் பயன்படும் தனிமமாகும். தனிமங்களின் வகைப்பாடுகள் யாவை? தனிமங்களை நம்ம என்னென்ன பிரிக்கலாம்னா உலோகம், அலோகம் மற்றும் உலோக போலின்னு 3 வகையாக பிரிக்கலாம். முதலில் தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் யாருன்னா ராபர்ட் பாயில் தான் முதலில் தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் ஆவார். பாயில் விதி ராபர்ட் பாயிலால் உருவாக்கப்பட்டது தான் பாயில் விதியாகும். உலோகங்கள் இதுக்கு என்னென்ன உதாரணம்? வெள்ளி, காப்பர், இரும்பு, தங்கம், அலுமினியம் இதெல்லாம் உலோகங்களுக்கு உதாரணமாகும். உலோகங்கள் பார்த்திங்கன்னா அதோட பண்பு கடினமானவை மற்றும் பளபளப்பாக இருந்ததுன்னா அது உலோகங்கள் ஆகும். டேஸ் மென்மையான உலோகமாகும். சோடியம்ங்கிறது ஒரு மென்மையான உலோகமாகும். டேஸ் தவிர மற்ற அனைத்து உலோகங்களும் அறை வெப்பநிலையில் திண்ம நிலையில் காணப்படுகின்றன. பாதரசத்தை தவிர அனைத்து உலோகங்களும் பார்த்திங்கன்னா அறை வெப்பநிலையில் திண்ம நிலையில் காணப்படுகின்றன. உலோகங்களுக்கான சில எடுத்துக்காட்டுகள் தாமிரம், காரியம், டின், நிக்கல், இரும்பு, துத்தநாகம், தங்கம், மெக்னீசியம் மற்றும் கால்சியம் எல்லாம் பார்த்திங்கன்னா உலோகங்களுக்கான சில எடுத்துக்காட்டுகள் ஆகும். அலோகங்கள் பார்த்திங்கன்னா கார்பன், பாஸ்பரஸ், சல்பர் இதெல்லாம் அலோகங்கள்னு சொல்லுவோம். அலோகங்களோட இயல்பு பார்த்திங்கன்னா உலோகங்கள் பார்த்திங்கன்னா பளபளப்பாக இருக்குது, ஆனால் அலோகங்கள் பளபளப்பு தன்மையற்ற மற்றும் மிருதுமான தனிமம். ஆனால் உலோகம் பார்த்திங்கன்னா கடினமான தனிமமாக இருக்கும். அலோகங்கள் பளபளப்பு தன்மையற்ற மற்றும் மிருதுவான தனிமங்களாகும். ஆக்சிஜன், ஹைட்ரஜன் மற்றும் குளோரின் இதெல்லாம் அறை வெப்பநிலையில் வாயு நிலையில் உள்ளன. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன், ஹைட்ரஜன் மற்றும் குளோரின்லாம் அறை வெப்பநிலையில் வாயு நிலையில் உள்ள தனிமங்கள் ஆகும். கார்பன், அயோடின், சல்பர் மற்றும் பாஸ்பரஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அறை வெப்பநிலையில் திண்ம நிலையில் காணப்படும் அலோகங்கள் தான் கார்பன், அயோடின், சல்பர் மற்றும் பாஸ்பரஸ். இது அறை வெப்பநிலையில் திண்ம நிலையில் காணப்படும் அலோகங்கள் ஆகும். அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் எதுன்னு கேட்டாங்கன்னா புரோமின் தான் அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம். திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் புரோமின் ஆகும். உலோகங்கள், அலோகங்கள் நம்ம எப்படி டிஃபரன்சியேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உலோகங்கிறது பளபளப்பானது, இது அலோகம் பளபளப்பு தன்மையற்றது. இது கடினமாக இருக்கும், இது மிருதுவாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா உலோகங்கள் வளையக்கூடிய தன்மையுடையது, இது அலோகங்கள் வளையும் தன்மையற்றது. உலோகங்கள் மின்சாரத்தை நன்கு கடத்தும், இது மின்சாரத்தை அரிதிர் கடத்தும், எளிதாக ஈஸியாக கடத்தாது. வெப்பத்தை நன்கு கடத்தும், வெப்பத்தையும் பார்த்திங்கன்னா இது அரிதிர் கடத்தியாக உள்ளது. தட்டும் போது ஒளி எழுப்பும் உலோகங்கள், ஆனால் அலோகங்களில் ஒளி எழுப்பும் தன்மையற்றதாக உள்ளது. இதெல்லாம் கூட ஒரு 1 மார்க் வர மாதிரி இருக்கும், நீங்கள் அதனால் பார்த்து வச்சுக்கிறது நல்லதான். கார்பனின் புறவேற்றுமை வடிவம் எது? கார்பனின் புறவேற்றுமை வடிவம் கிராஃபைட் ஆகும். இந்த கிராஃபைட்டு தான் அலோகத்தில் நன்கு மின்சாரத்தை கடத்தும் கிராஃபைட் ஆகும். உலோக போலி என்றால் என்ன? அதாவது உலோக போலிங்கிறது பார்த்திங்கன்னா உலோகம் மற்றும் அலோகங்களின் பண்புகளை வெளிப்படுத்தும் தன்மைகள். உலோக பண்பும் இருக்கும், அலோக பண்பும் இருக்கும். அது ரெண்டும் இருந்தால் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், உலோக போலி என்று அழைக்கப்படுகிறது. உலோக போலிக்கு உதாரணங்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா சிலிக்கன், ஆர்சனிக், ஆண்டிமனி, போரான், ஜெர்மானியம், டெலூரியம் இதெல்லாம் உலோக போலிக்கு உதாரணங்களாகும். அடுத்தது நம்ம
தனிமங்கள் என்னன்னு பார்த்தோம். அடுத்தது சேர்மங்கள் என்றால் என்ன? இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களின் அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் வேதிப்பிணைப்பின் மூலம் இணைந்து கிடைக்கும் ஒரு தூய பொருள் தான் சேர்மம் என அழைக்கப்படுகிறது. இதில் வந்து நம்ம இதே தான், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் என்ற 2 தனிமங்கள் இணைந்து ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இணைந்து நீர் என்ற சேர்மம் உருவாகிறது. நீருங்கிறது ஒரு சேர்மமாகும். இதில் ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன் என்ற தனிமங்களின் அணுக்கள் உள்ளது. சோடியம் மற்றும் குளோரின் 2 தனிமங்களும் சேர்ந்து என்னன்னா நம்மளுக்கு சோடியம் குளோரைடு. சாதாரண உப்பு என்னென்னு அழைக்கப்படுகிறதுனா சோடியம் குளோரைடு. இதில் Na சோடியம், Clங்கிறது குளோரின், NaCl. ஒரு சேர்மத்தின் பண்புகள் அதனை உருவாக்கிய தனிமங்களின் பண்புகளிலிருந்து முற்றிலும் என்னவா இருக்குதுன்னா மாறுபடுகின்றன. இப்போ 2 அணுக்கள் இணைஞ்சதுன்னு வச்சுங்க தனிமம், இதோட பண்புகள் அதோட பண்புகள் ஒத்து இருக்கணும்னு கிடையாது. ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா மாறுபட்டு காணப்படுகின்றன. சேர்மங்களை டேஸ் முறையில் பிரிக்க இயலாது. சேர்மங்களை பார்த்திங்கன்னா இயற்பியல் முறையில் நம்மளால் பிரிக்க முடியாது. சேர்மங்களை எதன் மூலம் பிரிக்க முடியும்? அப்போ சேர்மங்களை பார்த்திங்கன்னா வேதியியல் முறையில் தான் நாம் பிரிக்க முடியும். தனிமங்களின் குறியீடு அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா தனிமத்தினை சுருக்கமாக குறிப்பிடக்கூடிய முறை தான் தனிமங்களின் குறியீடு. இப்போ சோடியம்னா Naன்னு சொல்கிறோம், குளோரின்னா Clன்னு சொல்கிறோம், ஆக்சிஜன்னா O2ன்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து தனிமங்களின் குறியீடாகும். அத்தனிமத்தின் குறியீடுகளில் பார்த்திங்கன்னா ஆங்கிலம் அல்லது லத்தீன் மொழியில் அது இடம்பெற்றிருக்கும். இந்த குறியீடுகளில் யார் வந்து அப்ரூவ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி, IUPAC. அதுதான் வந்து இந்த நம்ம ஒரு தனிமமோ சேர்மமோ ஒருத்தர் கண்டுபிடிச்சாங்கன்னா அதோட குறியீடு ஆங்கிலம் அல்லது லத்தீனில் இருக்கணும். அதெல்லாம் வந்து அப்ரூவ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா IUPAC, இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி தான் அதை வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. குறியீடுகளை தகுந்த முறையில் பயன்படுத்திய முதல் வேதியியல் அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டால்டன் தான் குறியீடுகளை தகுந்த முறையில் பயன்படுத்திய முதல் வேதியியல் அறிஞர் ஆவார். தனிமங்களின் குறியீடுகளை அத்தனிமங்களின் பெயர்களில் உள்ள 1 அல்லது 2 எழுத்துக்களை பயன்படுத்தி உருவாக்கும் முறையை கூறியவர் யாருன்னா பெர்சிலியஸ் தான். தனிமங்களின் குறியீடுகளை அத்தனிமங்களின் பெயர்களில் உள்ள 1 அல்லது 2 எழுத்துக்களை பயன்படுத்தும் உருவாக்கும் முறையை கூறியவர் பெர்சிலியஸ் ஆவார். தனிமம் சேர்மம் இதுக்கு என்ன வேறுபாடுகள்னு பார்க்கலாம். தனிமங்கிறது பார்த்திங்கன்னா பருப்பொருளின் எளிமையான வடிவம். சேர்மங்கிறது பார்த்திங்கன்னா தனிமங்கள் இணைந்து உருவாகும் வடிவம். தனிமங்கள் இணைந்து சேர்மம் உருவாகிறது. சேர்மங்களை தனிமமாக நம்ம பிரிக்க முடியும். அணுக்கள் அடிப்படை துகள்களாக உள்ளது. இதில் வந்து சேர்மத்தில் பார்த்திங்கன்னா மூலக்கூறுகள் தான் அடிப்படை துகள்களாக சேர்மத்தில் உள்ளது. தனிமங்களின் குறியீட்டை எழுதும்போது சில விதிமுறைகள் இருக்குது. இதெல்லாம் ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா போதும். தனிமங்களின் குறியீட்டில் 1 அல்லது 2 எழுத்துக்கள் மட்டும் இடம்பெற வேண்டும். இதெல்லாம் கூட தனிமங்களின் குறியீட்டில் எத்தனை எழுத்துக்கள் இடம்பெற வேண்டும்? 1 2 3 4னா 2 எழுத்துக்கள் தான். 1 அல்லது 2 எழுத்துக்கள் மட்டுமே இடம்பெற வேண்டும். பெரும்பாலான தனிமங்களின் குறியீடுகள் அவற்றின் ஆங்கில பெயரின் முதல் எழுத்து, அதாவது உதாரணமாக ஆக்சிஜன் குறியீடு O எனவும் ஹைட்ரஜனின் குறியீடு என்னன்னு எழுதுவோம், Hன்னு எழுதுவோம். முதல் எழுத்து எழுதப்பட்டிருக்கும். தனிமங்களின் பெயர்கள் அத்தனிமம் முதலில் கிடைத்த இடத்தின் பெயராலும் எழுதப்படும். இப்போ தாமிரம்ங்கிறது சிப்ரஸ் அப்படிங்கிற பகுதியில் கிடைச்சதுனால சிப்ரஸ் அப்படிங்கிற பெயரில் முதலில் அழைக்கப்பட்டது. சில தனிமங்களின் பெயர்கள் அத்தனிமங்களின் நிறங்களிலிருந்து, இப்போ தங்கம்ங்கிறது கோல்டு, இது மஞ்சள் என பொருள் தரும் ஆங்கில வார்த்தையிலிருந்து தான் இந்த தனிமத்தின் நிறத்திலிருந்து பெறப்படுகிறது. அப்போ ஒரு தனிமத்துக்குன்னா 2 லெட்டர் தான் இருக்கணும். முதல் எழுத்து வந்து பார்த்திங்கன்னா பெரிய எழுத்தில் இருக்கணும். அதே மாதிரி அந்த கிடைத்த இடத்திலிருந்து நம்ம அந்த தனிமத்துக்கு பெயர் வைக்கலாம். அதோட நிறத்திலிருந்து தனிமத்துக்கு பெயர் வைக்கலாம். குறியீட்டின் முதல் எழுத்து எப்பொழுதும் ஆங்கில பெரிய எழுத்தினால் இருக்கணும். இரண்டாவது எழுத்து பார்த்திங்கன்னா ஆங்கில சிறிய எழுத்து. இப்போ ஏஜினா வெள்ளியை குறிக்கும். ஏங்கிறது கேப்சல் இருக்கும், ஜிங்கிறது ஸ்மால் லெட்டரில் இருக்கும். இதுதான் குறியீட்டின் முதல் எழுத்து எப்போதும் ஆங்கில பெரிய எழுத்தினாலும் இரண்டாவது எழுத்தானது ஆங்கில சிறிய எழுத்தினாலும் குறிக்கப்பட்டுள்ளது. ஒற்றை எழுத்துக்களில் குறிப்பிடப்படுகின்ற சில தனிமங்களின் குறியீடுகள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். இப்போ ஹைட்ரஜன்னா H, ஃப்ளோரின்னா F, ஆக்சிஜன் O, கார்பன் C, பாஸ்பரஸ் P, சல்ஃபர் S, பொட்டாசியம்ங்கிறது K, யுரேனியம்ங்கிறது U. 2 எழுத்துக்களால் குறிப்பிடப்படும் சில தனிமங்களின் குறியீடுகள். அலுமினியம்னா Al, ஆர்கான் Ar, ஆர்சனிக் As, பேரியம் Ba, நிக்கல் Ni, புரோமின் Br, குரோமியம் Cr, கோபால்ட்டுங்கிறது CO, ஹீலியம் He, மெக்னீசியம் Mg, கால்சியம்ங்கிறது Ca, குளோரின்கிறது Cl. இது 2 எழுத்துக்களால் குறிப்பிடப்படும் சில தனிமங்கள் ஆகும். சில தனிமங்களின் குறியீடுகள் அவற்றின் லத்தீன் பெயர்களிலிருந்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம். காப்பருங்கிறது குப்ரம் Cu, காரியம் பிளம்பம் Bb, பொட்டாசியம் காலியம் K, இரும்பு ஃபெரம் Fe, மெர்க்குரி ஹைட்ராக்ரம் இது Hg, சோடியம் நாட்ரியம் இது வந்து Naன்னு சொல்லுவோம். இது வந்து லத்தீன் பெயரம். காப்பர்னா குப்ரம், காரியம்னா பிளம்பம், பொட்டாசியம்னா காலியம், இரும்புங்கிறது பெர்ரம். லத்தீன் பெயரிலிருந்து குறியீடுகிறது. இது வேதியியல் வாய்ப்பாடு. நீரினை வந்து நம்ம வேதியியல் வாய்ப்பாடில் எப்படி எழுதுவோம்னா H2O, 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் மூலக்கூறுகளால் ஆனது அப்படின்னு எழுதுவோம். சேர்மங்களும் அதன் வேதியியல் வாய்ப்பாடும்.
இப்போ இதில் வந்து நீருனா H2O, குளுக்கோஸ் வந்து C6H12O6 குளுக்கோஸ்க்கு, சோடியம் குளோரைடு பார்த்திங்கன்னா NaCl, எத்தனால் வந்து C2H6Oங்கிறது எத்தனால், அமோனியா NH3, கந்தக அமிலம் H2SO4 அமிலங்கள் அதாவது அரசன்னு சொல்லுவோம் அதான் H2SO4, மீத்தேன் வந்து CH4 ஒரு கார்பன் 4 ஹைட்ரஜன் அணுக்களால் ஆனது. அதே வந்து சுக்ரோஸ் C12H22O 11ங்கிறது தான் சுக்ரோஸ் என அழைக்கப்படுகிறது. சேர்மங்களின் வாய்ப்பாடுகளாகும். அணுக்கட்டு என்றால் என்ன? அணுக்கட்டு எண் என்றால் என்ன? ஒரு தனிமத்தில் சேர்மத்தில் உள்ள பொருளில் அடங்கியுள்ள ஒட்டுமொத்த அணுக்களின் எண்ணிக்கையை குறிப்பது தான் அணுக்கட்டு எண். இப்போ NaClனா Na எத்தனை இருக்குது, குளோரின் எத்தனை இருக்குது, சோடியம் என்ன இருக்குது, இதெல்லாம் சேர்ந்ததை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஒரு தனிமத்தில் அல்லது சேர்மத்தில் பொருளில் அடங்கியுள்ள ஒட்டுமொத்த அணுக்களின் எண்ணிக்கையை குறிப்பது தான் அணுக்கட்டு எண் என அழைக்கப்படுகிறது. சில தனிமங்களின் அணுக்கட்டு எண், இப்போ ஹைட்ரஜன்னா அணுக்கட்டு எண் 2, ஹீலியம்னா 1, லித்தியம் 1, பேரியம் 1, நைட்ரஜன் 2, ஆக்சிஜன் 2, ஃபெரஸ் 2, இதே வந்து நிக்கல் 1, சோடியம் 1, மெக்னீசியம் 1, பாஸ்பரஸ் 4, சல்ஃபர் 8. இதை வந்து தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், அணுக்கட்டு எண் என அழைக்கிறோம். மனித உடலில் உள்ள தனிமங்கள் யாவை? முக்கியமான தனிமங்கள் 6 தனிமங்கள் உள்ளது. அதில் 99% ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் வந்து மனித உடலில் முக்கியமாக உள்ள 6 தனிமங்கள் ஆகும். குறைந்தளவு காணப்படும் மனித உடலில் 5 தனிமங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், சல்ஃபர், சோடியம், குளோரின், மெக்னீசியம் எல்லாம் குறைந்தளவு காணப்படும் தனிமங்கள் ஆகும். காற்றில் உள்ள தனிமங்கள் யாவை? இதில் காற்றில் பார்த்தீங்கன்னா 99% நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் காணப்படுகிறது. வெப்பப்படுத்தலின் போது பருப்பொருள் நிறையில் என்ன ஏற்படுகிறதுனா, வெப்பப்படுத்தும் போது பருப்பொருள் நிறையில் மாற்றம் ஏற்படுவதில்லை. பனிக்கட்டி உருகுதல் ஒரு பருப்பொருளின் நிலை மாற்றத்திற்கு ஒரு உதாரணமாகும். பனிக்கட்டி உருகிறத வந்து நம்ம என்னத்துக்கு உதாரணமாக வச்சுக்கலாம்னா, பருப்பொருளின் நிலை மாற்றம், அதாவது பனிக்கட்டியாக இருக்கிறப்ப இதான் இருக்கும், அது உருகுறப்ப நம்ம நீர்ம நிலை அடைகிறது தான் பருப்பொருளின் நிலை மாற்றத்திற்கு ஒரு உதாரணமாக கூறலாம். அடுத்தது உருகுதல், கொதித்தல், உறைதல் மற்றும் ஆவி சுருங்குதல் போன்ற நிகழ்வுகளில் பருப்பொருளின் நிலைமாற்றம் ஏற்படுகிறது. பருப்பொருளை எப்பப்போ நிலைமாற்றம் ஏற்படுதுன்னா, அது உருக வைக்க போது, அந்த பொருளை கொதிக்க வைக்கும் போது, அந்த பொருள் உறையும் போது மற்றும் ஆவி சுருங்குதல் போன்ற நிகழ்வுகளில் பருப்பொருளில் நிலைமாற்றம் ஏற்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது புக் பேக்கில் கீழ்கண்டவற்றில் உலோகம் எது? இரும்பு தான் இதில் உலோகமாகும். ஆக்சிஜன், ஹைட்ரஜன் மற்றும் சல்ஃபர் ஆகியவை கீழ்கண்டவற்றில் எதற்கு உதாரணம்னா, அலோகத்திற்கு உதாரணம் தான் ஆக்சிஜன், ஹைட்ரஜன் மற்றும் சல்ஃபர் ஆகும். கீழ்கண்டவற்றில் ஒரு தனிமம் மற்றும் சேர்மத்தின் மூலக்கூறை எந்த விகிதத்தில் குறிக்கலாம்னா, வேதியியல் வாய்ப்பாடு வீதத்தில் தான் நாம் குறிக்க முடியும். அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எதும்னா பாதரசம் தான் அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம். அதே அலோகம்னு வந்ததுன்னா புரோமின் ஆகும். எப்பொழுதும் பளபளப்பான வளையக்கூடிய ஒளிரும் தன்மையுள்ள தனிமம் எதுன்னா உலோகம்தான் எப்பவும் பளபளப்பாக இருக்கும், அதை வளைக்க முடியும். ஒளிரும் தன்மையுள்ள தனிமம் உலோகம் ஆகும். அடுத்தது கோடிட்ட இடங்கள். பருப்பொருளின் மிகச்சிறிய துகள் எதுனா அணு தான் பருப்பொருளின் மிகச்சிறிய துகளாகும். ஒரு கார்பன் அணு 2 ஆக்சிஜன் அணுக்கள் கொண்ட சேர்மம் என்னங்கிறது அழைக்கப்படுகிறதுனா கார்பன் டை ஆக்சைடு என அழைக்கப்படுகிறது. டேஸ் மின்சாரத்தை கடத்தும் ஒரே ஒரு அலோகமாகும். கிராஃபைட் தான் மின்சாரத்தை கடத்தும் ஒரே ஒரு அலோகமாகும். தனிமங்கள் டேஸ் வகையான அணுக்களால் உருவாக்கப்படுகின்றன. தனிமங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே வகை தனிமங்கள் தான், ஒன்று தான் இருக்கணும். சேர்மன்னா 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ் தனிமம் லத்தீன் அல்லது கிரேக்க பெயர்களிலிருந்து பெறப்பட்டன. இது தவறான இது. தனிமம் அதாவது ஆங்கிலம் மற்றும் லத்தீன் கிரேக்க பெயரிலிருந்து தான் அந்த தனிமத்தின் பெயர்கள் பெறப்பட்டன. இதுவரை அறியப்பட்ட தனிமங்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 118 தனிமங்கள் அறியப்பட்டுள்ளன. தனிமங்களின் தூய பொருட்களின் வடிவம் என்னென்னா எளிமையான வடிவம்னா தனிமங்களின் தூய பொருட்களின் வடிவம் எளிமையானதாகும். தனிமங்கள் பெயரை எழுதும்போது முதலெழுத்தை எப்போதும் பார்த்திங்கன்னா பெரிய எழுத்தால் எழுத வேண்டும். 3 அணுக்களுக்கு மேலாக உள்ள மூலக்கூறுகளை டேஸ் மூலக்கூறுகள் என்ன சொல்லுவோம்னா பல அணு மூலக்கூறுகள் என அழைக்கிறோம். வளிமண்டலத்தில் அதிகளவு காணப்படும் வாய் எதுன்னா நைட்ரஜன் வாய் தான் வளிமண்டலத்தில் அதிகளவு காணப்படும் வாயு ஆகும். Thanks for watching this.